பேரண்ட்ஸ் இன்னைக்கு பிரமிட் ஆஃப் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் பத்தி கத்துக்கலாம். ஃபவுண்டேஷன் ஆஃப் த பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிமிட்டிவ் ரீஃப்ளெக்ஸ் மெச்சூரிட்டி. செகண்டரி சப் ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்சரி சிஸ்டம்ல வெஸ்டிபுலர் மெயினா வரும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்குலர் மோட்டார் ஐ கான்டாக்டுக்கு வரும். ஃபோர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா காக்னிஷன் வரும் பிரெயின்ல. நிறைய பேரண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா டைரக்டா காக்னிஷன்ல வேலை செய்வாங்க. பட் ஆனா அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஐ கான்டாக்டே டெவலப் ஆயிருக்காது. நீங்க நினைக்கலாம் ரொம்ப நாளா நான் தெரப்பி கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன்னு, நிறைய தெரப்பி கொடுக்குறேன், பட் என் குழந்தைக்கு இந்த விதத்துலதான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன்னும் வரல. ஏன்னா அவங்களோட ஃபவுண்டேஷன் ஆஃப் த பிரெயின் பிரிமிட்டிவ் ரீஃப்ளெக்ஸ் மெச்சூரிட்டிலே வேலை செய்யலைன்னா மேல இருக்கிற எல்லா ஃபவுண்டேஷன் ஸ்கில்ஸ் வராது. எஸ், நீங்க தெரப்பி கொடுக்கலாம், சிம்டமேட்டிக்கா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும், பட் அது லாங் லாஸ்டிங்கா இருக்காது. வரும் போயிடும் அப்படி ஒரு பிளக்சுவேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஐ ஆல்வேஸ் டெல் பேரண்ட்ஸ் ஒர்க் ஆன் த ரூட் காஸ் அண்ட் ஒர்க் யுவர் வே த்ரூ அப். இது மாதிரி நீங்க பண்ணும்போது ப்ராப்பரான விதத்துல பிரெயினை நீங்க மெச்சூரிட்டி பண்ணுவீங்க அண்ட் சைல்டோட எல்லா பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்லயும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் உங்களால. குட் லக் பேரண்ட்ஸ்.